வணக்கம், சுமதி சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100-150 வெங்காயம் வச்சுருக்கேன்ப்பா, கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய போடணும், கிரேவி வேணும்ல, அதனால் வெங்காயம் நிறைய பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். இதை நல்லா வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழிக்குன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதோட பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கலந்து போட்டால், ரெண்டும் போட்டால் ஒரே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 2 நான் கலந்து போட்டிருக்கேன். நல்லா இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மற்ற ஜாமான் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருக்கு. இப்போ பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் இருக்குப்பா, போட்டுக்கலாம். அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கட் பண்ணி கீரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. நாட்டுக்கோழிப்பா, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்ல, அது நல்லா வேகணும். நம்ம குக்கர்லேயும் வைக்கல, கடாயிலையும் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. நாட்டுக்கோழி கறி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணி விட்டுருக்கு. இன்னும் இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டணும். அன்ன வரலையும் நல்லா வதக்கணும்ப்பா. வதக்கிக்கலாம். இதில் லைட்டாக உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கறியிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். தண்ணி வரட்டும், அதுலேயே நல்லா வேகட்டும் கறி. கறி நல்லா வெந்துருச்சுப்பா. நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி அப்படியே போடலை, 1-2 அரைச்சிருக்கேன். அரைச்சி போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கல, சட்டியில் வச்சதுனால கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். தக்காளி அப்படிங்கிறதுனால தான் லேட்டாக போடுறேன். உடனே போட்டால் தக்காளி சீக்கிரம் நாட்டுக்கோழி வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் லாஸ்ட்டில் போட்டேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தேங்காவும் ஊற்ற போகிறதில்ல, அதனால் கிரேவி கொஞ்சம் கிடைக்குங்கிறதுனால தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். மெயின் வந்து கறி வேகாதுன்னு சொன்னதுனால தான் லாஸ்ட்டில் போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி அப்படி தான் சொன்னாங்க. அதனால் அது மாதிரி செய்யலாம்னு செஞ்சு பார்த்துட்ருக்கேன். மசாலா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் மசாலா போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு,
ஜீரகத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன்ப்பா. ஜீரகத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூனு. மிளகு 1 ஸ்பூனு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த மசாலா வாடை போக வரலையும் நல்லா வேக வைக்கணும். மசாலா வாடை போனது இறக்கிடலாம், அவ்வளோதான். கறி நல்லா வெந்துருச்சு. நல்லா கறி வெந்துருச்சுப்பா. அவ்வளோதான், நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு, கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேங்காய் ஊற்றலை, வேறு கறி மசாலா எதுவும், வேறு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கடை மசாலா எதுவுமே சேர்க்கலை. நம்ம வீட்டிலேயே அரைச்சது தான். தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே போடலை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.